வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டியர் லாட்ரியோட ஒரு மணி கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். நேற்றுக்கு ரிசல்ட்டு 561. நம்ம கொடுத்ததில் ஏ போர்டில் 5 மட்டும் பாஸ் ஆகிருக்கு. 22/7/2024 டியரோட ஒரு மணி கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சண்டே ஃபுல்லாகவே வந்து பெருசாக வின்னிங்கே அடிக்க முடியல. டிஃப்ரெண்ட்டான நம்பராக வந்துருக்கு. ஸோ பார்த்து கொஞ்சம் நிதானமாக விளையாடுங்க. ஓகே, ஆல் போர்டில் நமக்கு 9 அதுக்கப்புறம் 6. ஏ போர்டில் நமக்கு அதே தான் 9 அதுக்கப்புறம் 6 கிடச்சிருக்கு. பி போர்டில் நமக்கு 8 அதுக்கப்புறம் 6 கிடச்சிருக்கு. சி போர்டில் நமக்கு 8 அதுக்கப்புறம் 9 கிடச்சிருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் போர்டில் 9, 8, 6 இந்த 3 நம்பர் நமக்கு சிங்கிள் போர்டில் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஎஸ்சி பார்த்திங்க அப்படின்னா 7887, 5775, 5885 கிடச்சிருக்கு. ஸோ இதில் 7, 8 ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு 7, 8 2 நம்பர் அந்த இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சதுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் லிமிட்டாக ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி ஏபிசி போர்டு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 896, 587 இந்த 2 நம்பர் நமக்கு ஏபிசி போர்டு பாக்ஸில் கிடச்சிருக்கு. அடுத்தது கேரளாவோட 3 மணி ரிசல்ட் நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 150. நம்ம கொடுத்ததில் ஏபிசி போர்டில் 0 மட்டும் பாஸ் ஆகிருக்கு. ஸோ 1, 5 வந்து பெருசாக ஹிட் அடிக்க முடியலை. அதுவும் டிஃப்ரெண்ட்டான நம்பராக தான் இருந்துச்சு. ஆனால் நேற்றுக்கு சனிக்கிழமை கொஞ்சம் நல்லா வந்துச்சு. பட் ஞாயிற்றுக்கிழமை பெருசாக வரல. ஓகே, 22/7/2024 கேரளாவோட 3 மணி கெஸ்ஸிங் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டில் நமக்கு 8 அதுக்கப்புறம் 6 இந்த 2 நம்பர் நமக்கு ஆல் போர்டில் கிடச்சிருக்கு. ஏ போர்டில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8 அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. பி போர்டில் நமக்கு 6 அதுக்கப்புறம் 4, சி போர்டில் நமக்கு 6 அதுக்கப்புறம் 8 கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஏபிபிசிஏசியில் பார்த்தீங்க அப்படின்னா 5775, 3553, 3773 இதுதான் நமக்கு கிடச்சிருக்கிறது ஏபிபிசிஏசியில். ஸோ உங்களுக்கு இது எந்த நம்பர் மேட்ச் ஆகுதோ அதை வச்சு ப்ளே பண்ணுங்கள். லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏபிசி போர்ட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 648, 753 2 நம்பர் நமக்கு ஏபிசி போர்ட் பாக்ஸில் கிடச்சிருக்கு. ஸோ இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு நாள் ஒரு ஃபுல் வின்னிங் எடுத்துட்டீங்க ஒரு ஷோவில் அப்படின்னா அடுத்த ஷோ ஸ்டாப் பண்ணிக்கோங்க. டியரோட 6 மணி நேற்றுக்கு ரிசல்ட்டு 265. நம்ம கொடுத்ததில் ஆல் போர்டில் 5 பாஸு, ஏபிசி போர்ட்லேயும் 5 தான் பாஸ் ஆகிருக்கு. 22/7/2024 டியரோட 6 மணி கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் நமக்கு 9 அதுக்கப்புறம் 5 கிடச்சிருக்கு. சொல்லிட்டு இருந்தது தான் அது ஒரு ஷோ ஃபுல்லாக பாஸ் ஆகிடுச்சுன்னா அடுத்த 2 ஷோ வந்து ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ப்ளே பண்ண வேண்டாம். ஏன்னா எப்படி ரிசல்ட் வரும்னே தெரியாது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாண்டுக்கோங்க. ஓகே, ஏ போர்டில் நமக்கு 8 அதுக்கப்புறம் 9, பி போர்டில் நமக்கு 8 அதுக்கப்புறம் 5, சி போர்டில் நமக்கு 5 அதுக்கப்புறம் 9 இதுதான் நமக்கு ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 4884, 7447, 8778 கிடச்சிருக்கு. ஸோ ஏபிபிசிஎஸ்சிக்கான கெஸ்ஸிங் இது தான். ஏபிசி போர்ட் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 985, 487 2 நம்பர் நமக்கு ஏபிசி போர்ட் பாக்ஸில் கிடச்சிருக்கு. ஸோ 6 மணிக்கு சொல்லியாச்சு. அடுத்தது 8 மணி ரிசல்ட் பார்த்தாலாம். நேற்றுக்கான ரிசல்ட்டு 108ன்றது நேற்றுக்கு ரிசல்ட்டு. நம்ம கொடுத்ததில் சி போர்டில் 8 பாஸு, ஏபிசி போர்டிலும் 8 மட்டும் பாஸு. ஸோ பார்த்திங்கன்னா நேற்றுக்கு பெரிய வினிங் இதை அடிக்க முடியல, நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஓகேங்களா. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக அடிக்கிற வாய்ப்புகள் அதிகம்.
பார்க்கலாம் எப்படின்ட்டு. 22/7/2024 டியரோட 8 மணி கெஸ்ஸிங் பார்க்கலாம். ஆல் போர்டில் நமக்கு 6 அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு உங்கள் கெஸ்ஸிங் எப்படி நம்ம கெஸ்ஸிங் பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹிட் அடிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏ போர்டில் நமக்கு 4 அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. பி போர்டில் நமக்கு 6 அதுக்கப்புறம் 3 கிடச்சிருக்கு. சி போர்டில் நமக்கு 6 அதுக்கப்புறம் 4 கிடச்சிருக்கு. ஸோ நமக்கு 4, 6, 3 இந்த 3 நம்பர் நமக்கு ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டில் செப்பரேட்டாக கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா 3553, 2552, 3223 கிடச்சிருக்கு. ஸோ இதுதான் நமக்கு ஏபிபிசிஎஸ்சிக்கான கெஸ்டிங்கு. நாளைக்கு மண்டே. ஸோ கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க. உங்களுக்கு நல்லா வர மாதிரியும் இருக்கலாம், இல்லை மொத்தமாக எடுத்துகிட்டும் போகலாம். ஸோ பார்த்து விளையாடுங்க. ஏபிசி போர்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 643 அதுக்கப்புறம் 532 2 நம்பர் நமக்கு கெஸ்ஸிங் கிடச்சிருக்கு. ஸோ நாளைக்கு மண்டே பார்த்து விளையாடுங்க, லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.